ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைமில் அடிப்படை மேக்ஸ் போட்டிருந்தேன். ஓகேவா, ஓவராலாக எல்லாருமே சூப்பராக சொல்லிங்க, வீடியோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி. ஓகேங்க, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் டைமில் உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டனாக அந்த டாப்பிக்கில் தெரியணுமோ பேசிக்கானது மட்டும் பார்க்க போகிறோம். சம்மெல்லாம் நம்மளுக்கு டிஎன்பிசியில் என்ன சொன்னாங்கன்னா அந்த டாபிக் அப்புறம் பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த சீரீஸ் டிஎன்பிசி படிக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, டிஎன்பிசி டெட் எக்ஸாம் அது இல்லாமல் டிஎன்எஸ்ஆர்பி எல்லா எக்ஸாம் படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் டைமில் பேசிக் மேக்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன லெசன்னா இங்கே எழுதிக்கிற பாருங்க, எண்கள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது அளவியல்னா மென்சுரேஷன் சொல்லி பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஆனால் அந்த டாபிக் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, இதில் இருக்கிறது பேசிக்கான டாப்பிக்காக தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா லாபம் அண்ட் நஷ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும், ஆனால் இங்கே இருக்கிறது பேசிக் மட்டும்தான். ஓகேங்களா, அடுத்த நெக்ஸ்ட் வடிவியல் ஜாமெண்ட்ரியில் நாம் நேற்று என்ன பார்த்தாங்க, செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இங்க வந்து என்ன பார்க்க போறோம், 3 முக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி வச்சு சில சம் கேட்டிருப்பாங்க, அதையும் பார்க்க போறோம். இதுல வந்து கண்டென்ட் கம்மி தான். ஓகேங்களா, இது சீக்கிரம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சலாம். ஓகேங்களா, டெய்லி நம்ம சீரீஸை கன்வியூஸா பாருங்க, உங்களுக்கு ஒரு பேசிக் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டாபிக் படி போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நேரம் நான் பேச விரும்பலைங்க. ஓகேங்களா, டக்குன்னு வாங்க சப்ஜெக்ட் குள்ள போலாம். ஓகேங்களா, வாங்க போலாம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒற்றைப்படை என்ன என்னன்னு பார்க்க போறோம், இரட்டைப்படை என்ன என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க, பகா என்ன பகு எண், அதுக்கப்புறம் இரட்டை பகா எண்க, வகுபடும் தன்மையில 2ஆல் வகுபடும் 3ஆல் வகுபடு எண் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். இதுக்கு உங்களுக்கு கிளியரான ஐடியாஸ் நிறைய பேருக்கு மேக்ஸிமம் தெரியும். ஓகேங்களா, ஒற்றைப்படை என்ன மேக்ஸிமம் என்னங்க 1 3 5 7 அப் டு ஒரு நம்பர் விட்டு விட்டு வருன்னு சொல்லி எல்லாத்தையுமே மேக்ஸிமம் தெரியும், அது ஒற்றைப்படை என்ன. இரட்டைப்படை என்ன என்னன்னு சொல்லுவீங்க 2 4 6 8 10ங்கிறது இது எல்லாருமே பேசிக்கா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பகு எண் பகா எண்ணா ஃபர்ஸ்ட் அதுக்கு டிஃபரன்ஸ் சொல்றேங்க. பகா எண்ணா என்னன்னா அது 1வது டேபிள்லயுமே தன்னோட டேபிள்ல மட்டும்தான் வரணும், வேற எந்த டேபிள்லயும் வராம இருந்துச்சுன்னா அது பகா எண் சொல்லுவீங்க. பகு எண்ணா அந்த நம்பர் வந்து அந்த டேபிள்லயும் வேற ஏதோ டேபிள்ல வந்துச்சுன்னா அது பகு எண் சொல்லுவீங்க. பகா எண்ணா என்னங்க 2ங்கிறது வந்து அந்த டேபிள்ல மட்டும்தான் வரும். ஓகேங்களா, வேற எந்த டேபிள்லயும் வராது, 1வது டேபிள்ல வருவீங்க. 1 தன்னோட டேபிள்ல மட்டும் வந்துச்சுன்னா அது பகா எண் சொல்லுவீங்க. ஓகேங்களா, இங்கிலீஷ்ல பிரைம் நம்பர் சொல்லுவீங்க. ஓகேங்களா, அடுத்து 3 பாருங்க, 3 வந்து 3 டேபிள்ல வரும், 1வது டேபிள்ல வரும், வேற ஏதோ டேபிள்ல வருவாங்க, கண்டிப்பா வராது. அப்படின்னா அது என்னங்க ஒரு பகா எண் பிரைம் நம்பர் சொல்லுவீங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஒற்றைப்படை என்ன சொல்லியாச்சு 1 3 5 7 எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா, இரட்டைப்படை என்ன 2 2ஓட மடங்காவே அப்படியே வருங்க, 2 4 6 8 10 அது மாதிரி வரும் இரட்டை படை என்ன. அடுத்து பகா என்ன சொன்னாங்க 1வது டேபிளே தன்னோட டேபிள்ல மட்டும்தான் வரணும், வேற எந்த டேபிளையும் வராத எண் வந்து பிரைம் நம்பர் சொல்லுவீங்க. அடுத்த பகு என்னங்க அது வந்து தன்னோட டேபிளே வேற ஏதோ டேபிள்ல வராது என்னன்னு சொல்லி பகு எண் சொல்லுவீங்க. பிரைம் நம்பர் இல்லாம மிச்ச எல்லா நம்பருமே பகு எண் சொல்லுவீங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க இரட்டை பகா எண், இது ரொம்ப முக்கியம். நம்ம டிஎன்பிசி படி நிறைய டாபிக் இந்த சம் ரிலேட்டடா வச்சு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ஜோடி பகா என்ற 2 பகா எண் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த 2 பகா எண்ணோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 2வா இருக்குன்னு, அப்படி 2வா இருந்துச்சுன்னா அது வந்து இரட்டை பகா எண் சொல்லுவீங்க. இப்ப பாருங்க எக்ஸாம்பிளுக்கு 5 and 7 2 பகா எண் எடுத்துட்டு அதோட டிஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா என்னங்க வருது 2 தானே வருது, அதனால அது வந்து இரட்டை பகா எண் சொல்றீங்க. இந்த இடத்துல 4 டிஃபரன்ஸ் வரலாமான்னு கேட்பீங்க, 4 வரக்கூடாது, டிஃபரன்ஸ் எப்பவுமே 2 மட்டும் இருந்துச்சுன்னா தான் அது இரட்டை பகா எண் சொல்லுவீங்க. அடுத்து வகுபடும் தன்மை பார்க்க போறோம். ஓகேங்களா, வகுபடு தன்மையில ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா 2ஆல் வகுபடும் தன்மை. ஒரு நம்பர் 2ஆல் வகுபடுனா அங்க என்ன ஒபே பண்ணனா என்ன ரூல்ஸ், அதோட 1ஆம் இலக்கிய எண். இப்ப பாருங்க 1ஆம் இலக்கிய எண் எதுனா லாஸ்ட் இருக்கிற இத 1ஆம் இலக்கிய எண்ங்க, இது 10ஆம் இலக்கிய எண். ஓகேங்களா, இந்த 1ஆம் இலக்கிய எண் என்னவா இருக்குன்னா 0வா இருக்கலாம், 2வா இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம். இது மாதிரி டிஜிட் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பா 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா, இதான் 2ஆல் வகுபடும் தன்மை. 2ஆல் வகுபடும் தன்மைக்கு என்னன்னா 1ஆம் இலக்கிய எண் 0 2 4 6 8 இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 2ஆல வகுபடுன்னு சொல்லி ஈஸியா நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுன்னா சம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 3ஆல் வகுபடும் தன்மை. 3ஆல் வகுபடும் தன்மைக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நம்பரை கூட்டும் போது வந்து அந்த நம்பர் வந்து 3ஆல் வகுபடுறதா இருக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், 33ன்னு எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் வந்து 3ஆல வகுபடுமா நம்மளுக்கு தெரியறதுக்கு இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்க. 3 + 3 ஆட் பண்ண என்னங்க 6ஆ, இந்த 6ங்கிற நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். அவ்வளவுதாங்க, கொடுத்த நம்பர் வந்து ஆட் பண்ணி பாருங்க, அந்த ஆட் பண்ண வேல்யூ வந்து அது 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 4ஆல் வகுபடும் தன்மை 5ஆல் வகுபடும் தன்மை பார்த்தலாம் வாங்க.
அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நாலால் வகுப்படும் தன்மை. ஓகேங்களா, ஒரு நம்பர் வந்து நாலால் வகுப்படும்னா என்னன்னா லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கங்க. அந்த 2 டிஜிட் எண் வந்து நாலால் வகுப்படுச்சுன்னா அந்த எண்ணு நாலால் வகுப்படும். ஓகேங்களா, ஒண்ணுமே இல்லை. நீங்க இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் ஈஸியா கன்வெர்ட் பண்ணி முடிக்கலாம்னு சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் இது வகுப்படும் தன்மை பார்க்குறோம். ஓகேங்களா, இல்லாட்டி உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னா ஓகே, இப்போதைக்கு டிஎன்பிசி அளவுக்கு நீங்க டைரக்டா டிவைட் பண்ணியே போட்டுக்கலாம். உங்களுக்கு டைமுங்கிறது இருக்கு. சப்போஸ் நீங்க எஸ்எஸ்சி அது மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் வகுப்படும் தன்மை பார்த்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நாலால் வகுப்படும் தன்மைனா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 2 டிஜிட் நம்பர் வந்து நாலால் டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பரும் நாலால் டிவைட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா 5ஆல் வகுப்படும் தன்மை. ஒரு எண் வந்து 5ஆல் வகுப்படுனா என்ன ரீசனா இருக்குன்னா அந்த லாஸ்ட் எண்டிங் வந்து 5 இருக்கலாம் அல்லது 0வா இருக்கலாம். லாஸ்ட் இலக்கம் வந்து 5ஆல் நம்பரா இருக்குன்னு இல்லாட்டி 0வா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 5ஆல் வகுப்படும். ஓகேங்களா, 6ஆல் வகுப்படும் தன்மைக்கு என்ன ரீசன்னா ஒரு எண் வந்து 2ஆல 3ஆல அவங்க கொடுத்த நம்பர் வந்து 2ஆல 3ஆல டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த எண் வந்து 6ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா, அவ்வளவுதான் ரூல்ஸ். கொடுத்த நம்பர் வந்து 6ஆல் வகுப்படுமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த நம்பர் எடுத்து 2ஆல 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த எண் 6ஆல கம்பல்சரி டிவைட் ஆகும். என்ன பார்த்தா 4ஆல் வகுப்படும் தன்மைன்னு என்னங்க, லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கிறீங்க. அந்த 2 டிஜிட்டும் வந்து 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண் 4ஆல் வகுப்படும். அந்த ஓவரால் அந்த எண். ஓகேங்களா, 5ஆல் வகுப்படும் தன்மைக்கு என்னங்க, லாஸ்ட் டிஜிட் வந்து 5 அல்லது 0வா இருந்துச்சுன்னா அந்த எண் வந்து 5ஆல் வகுப்படும். ஓகேங்களா, 6ஆல் வகுப்படும் தன்மைக்கு என்ன ரீசனுங்க, அந்த எண் வந்து 2ஆல அல்லது 3ஆல வகுப்படுச்சுன்னா அந்த எண் கம்பல்சரி 6ஆல் வகுப்படும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா 8ஆல் வகுப்படும் தன்மை. 8ஆல வகுப்படுனா கடைசி 3 இலக்க எண்கள் இருக்குமேங்க, அந்த கடைசி 3 இலக்க எண் வந்து 8ஆல வகுப்பட்டுச்சுன்னா அந்த ஓவராலா இருக்கிற நம்பர் 8ஆல டிவைட் ஆகும். ஏன் 7ஆல் வகுப்படும் தன்மை கொடுக்கலன்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்க. ஏன்னா 7க்கு வந்து இருக்கிற வகுப்படும் தன்மை தியரி வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்குங்க. அதுக்கு நீங்க டைரக்டா டிவைட் பண்ணியே கொண்டு வந்துடலாம். அதனாலதான் 7ஆல் டிவைட் ஆகுது நம்ம பார்க்கறது இல்லை. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க 9ஆல் வகுப்படும் தன்மை. 9ஆல வகுப்படுனா அந்த இலக்கங்களின் கூடுதல் வந்து 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த எண் 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ பாருங்க இலக்கங்கள் 27 கொடுத்துக்கிறாங்க. 2 + 7 ஆட் பண்ண என்னங்க வருது, 9 வருதா. 9ங்கிறது வந்து 9ஆல் டிவைட் ஆகும். அதனால 27ங்கிறது 9ஆல் டிவைட் ஆகும். 10ஆல் வகுப்படும் தன்மைக்கு என்னங்க, எண்டிங் லாஸ்ட் இலக்க எண் 0வா இருந்துச்சுன்னா அந்த எண் கண்டிப்பா 10ஆல வகைப்படும். ஓவராலா இவ்வளவுதாங்க வகுப்படும் தன்மை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீச்சிமா அண்ட் மீப்போவாவோட பேசிக் மட்டும் பார்க்க போறோம். ஓகேங்களா, 6th புக்ல ரொம்ப சின்ன நம்பருக்கு பேசிக்கா எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்லி பார்க்கலாம். போ அட்வான்ஸா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, வாங்க அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மீச்சிமா அண்ட் மீப்போவா இருக்கு, அதை பார்க்க போறோம். ஓகேங்களா, மீப்போவானா என்னன்னா 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 நம்பர் தானா ஊத்தல் மாதிரி போட்டு கண்டுபிடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, மீப்போனா 2 காமன் நம்பர் இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா, காமன் நம்பர் வரைக்கும் இருக்கிறத பண்ணிட்டு ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதுவீங்க. அதுவே மீச்சிமான என்ன பண்ணுவீங்கன்னா காமன் 2 நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த 2 நம்பர் காமன் நம்பரால டிவைட் பண்ணி நெக்ஸ்ட் வேற ஏதோ நம்பரால் டிவைட் ஆக முடியுமான்னு பார்ப்பீங்க. அப்படி இல்லாட்டி எல்லா நம்பரையும் டைரக்டா மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதுவீங்க. இதான் மீச்சிமா மீப்போவாக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா, சம்ல அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு புரியுவாங்க. பார்த்தலாம் மீப்போவா ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க 20 and 10. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா தானா வகுத்தல் போற மாதிரி போட்டுக்கீங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர் காமன் டேபிள்ல எந்த டேபிள்ல டிவைட் ஆகும்னு சொல்லி பாருங்க. 10th டேபிள்ல ரெண்டுமே டிவைட் ஆகுமா, 10th டேபிள் எடுத்தா இது 2 டைம் இது 1 டைம். அதுக்கப்புறம் பாருங்க காமன் நம்பர் கிடையாது. காமன் நம்பர் கிடையாதுன்னா HCF வேல்யூ காமன் நம்பர் என்ன இருக்குதோ அதுதான் HCF வேல்யூவா இருக்கு. HCF ஈக்குவல் டு இங்க காமன் நம்பர் என்னங்க 10 தான் HCF வேல்யூ. அதுவே LCM கேட்டிருந்தாங்கன்னா மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதுவீங்க. HCF கேட்டோன்னே டேரக்டா அதை எழுதிட்டு அடுத்து பாருங்க 36 12 எடுத்துங்க. 2 வர காமன் டேபிள் ஃபர்ஸ்ட் பாருங்க 12th டேபிள்ல வருமா, 12th டேபிள் எடுத்தா இது எத்தனை டைமுங்க, 3 டைம், இது 1 டைமாங்க. அடுத்து பாருங்க காமன் நம்பர் இருக்குதா பாருங்க. அப்படி காமன் நம்பர் இல்லைன்னா இந்த மேல இருக்க நம்பர் எடுத்து டைரக்டா போட்டுக்கோங்க. ஓகேங்களா, HCF ஈக்குவல் டு 12. ஓகேங்களா, அடுத்தது இது சப்போஸ் இங்க காமன் நம்பர் இருந்துச்சுன்னா மறுபடியும் டிவைட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, டிவைட் பண்ணிட்டு ஃபைனலா எடுத்து எழுதணும். அதுவே LCM பாருங்க, LCM 2 நம்பர் கொடுத்துக்கிறாங்க 25 and 5. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அது எழுதிக்கிங்க, தானா வகுத்தல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 வர நம்பர் எதுன்னு பாருங்க, 5th டேபிள்ல வருமாங்க. இது 5 டைம், இது 1 டைமாங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த 2 நம்பரே காமன் நம்பர் இருக்குதா பாருங்க. இல்ல அப்படி இல்லைன்னா என்ன சொன்னா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுத சொன்ன. LCM ஈக்குவல் டு இங்க இருக்கிற காமன் 5 இன்டூ இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்னங்க வருது 25 தான் இதோட LCM. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க 20 and 10க்கு LCM ஃபைண்ட் பண்ணனுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த 2 வர காமன் டேபிள் என்னங்க 10th டேபிளா, இது 2 டைமுங்க, இது 1 டைமாங்க. அடுத்து வேற எக்ஸ்ட்ரா டைம் வேற 2 காமன் நம்பர் டிவைட் ஆகுது இருக்குதா பாருங்க, இங்க இல்ல. ஓகேங்களா, அப்படின்னா என்ன பண்ண சொன்னேங்க, இருக்க நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண சொன்னா 10 into
2 ஓகேவா, மல்டிப்ளேஷன் பண்ணி என்னங்க வருது 20 வருதா, 20 தான் எல்சிஎம். இப்போ என்ன பார்த்தோன்னா எல்சிஎம் எனக்கு ஹெச்சிசிஎஃப்ல சிம்பிள் சம்மை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா. நீ அப்கமிங்கில் போக போக உங்களுக்கு கொஞ்சம் சம்மெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸாக அதிகமாக வரும் ஓகேங்களா. உங்களுக்கு வீடியோ போக போக நல்லா புரியும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது பேசிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா சம் அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்தது அளவியல்லேருந்து சம் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது என்னன்னா அடுத்த மாடல் பாருங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப். இது ஒரு ஃபார்முலா ஓகேங்களா. இரண்டு எண்களோட பெருக்குத்தொகை வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் ஓட பெருக்குத்தொகைக்கு ஈக்குவல். இது வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல் சம் தாங்க. இது எங்க இருக்குதுன்னா 6th புக்ல 2nd டைம்ல இருக்கு ஓகேங்களா. எக்ஸுங்கிறது ஒரு எண்ணுங்க, ஒய்ங்கிறது ஒரு எண்ணுங்க, எல்சிஎம்னா என்னங்க மீச்சியமா, ஹெச்சிசிஎஃப்னா என்னங்க மீப்போ ஓகேங்களா. நம்ம கிட்ட ஒரு எண் கொடுத்துருவாங்க ஓகேங்களா, மற்றொரு எண் கொடுத்துருவாங்க. சப்போஸ் எல்சிஎம் கொடுத்து ஹெச்சிசிஎஃப் கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கொடுத்து ஒரு எண் கொடுத்து மற்றொரு எண் கேட்பாங்க. இது ரிலேட்டடா சம் டிஎன்பிசியில் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு சம்மாச்சு மேக்ஸிமம் வரும் ஓகேங்களா. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல பேசிக்கான சம் தான் இருக்கு ஓகேங்களா. ஒரு எண்கிறது 5 எனில் மற்றொரு எண் 2 எனில் ஹெச்சிசிஎஃப் வேல்யூ 1, எல்சிஎம் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எக்ஸுங்கிறதோட வேல்யூ 5 ஓகேங்களா. 5 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னங்க மற்றொரு எண் 2y ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்னங்க 1 இன்ட்டு எல்சிஎம் தெரியாது, எல்சிஎம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. எல்சிஎம் இங்க வச்சுக்கோங்க, இன்டூல இருக்கிற 1 இந்த சைடு போனா டிவைட் ஆகுமா, இது மல்டிப்ளேஷன் பண்ணா 10, டிவைட் 1 பண்ணாலும் அதே வேல்யூ தானே, எல்சிஎம் வேல்யூ 10ன்னு சொல்லி வந்துருச்சு. அவ்வளவுதாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அடுத்து பாருங்க, இது பேசிக்கா உங்களுக்கு அளவியல் இதுதாங்க இருக்கு 6th 2nd டைம்ல. ஒரு கிலோமீட்டருங்கிறது எவ்வளவு மீட்டருங்க, 1000 மீட்டர் ஓகேங்களா. ஒரு கிலோமீட்டர் எவ்வளவுங்க, 1000 மீட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மீட்டருங்கிறது எவ்வளவு சென்டிமீட்டர்னா 100 சென்டிமீட்டர் ஓகேங்களா. அதே ஒரு மீட்டர் எவ்வளவு மில்லி மீட்டர்னா 1000 மில்லி மீட்டர் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஒரு சென்டிமீட்டர் எவ்வளவு வந்து மில்லி மீட்டர்னா 10 மில்லி மீட்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு கிலோகிராம்ங்கிறது எவ்வளவு கிராம்னா 1000 கிராம் சேர்ந்ததை ஒரு கிலோகிராம் சொல்வீங்க ஓகேங்களா. ஒரு கிராம்ங்கிறது எவ்வளவுங்க 1000 மில்லி கிராம் சேர்ந்தது ஓகேங்களா. ஒரு கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம் ஓகேங்களா. அதுவே வந்து ஒரு கிராம்ங்கிறது 1000 மில்லி கிராம் ஓகேங்களா. ஒரு கிலோ லிட்டருங்கிறது எவ்வளவுங்க 1000 லிட்டர் ஓகேங்களா. அதுவே ஒரு லிட்டருங்கிறது எவ்வளவுங்க 1000 மில்லி லிட்டர். பேசிக்கா இது உங்களுக்கு அளவியெல்லாம் தெரிஞ்சா போதுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் அண்ட் நஷ்டத்துல சிம்பிளான பேசிக் சம் இருக்குங்க, அது மட்டும் பார்த்துடலாம் வாங்க. அடுத்தது பாருங்க, லாபம் நஷ்டம் தள்ளுபடி விற்பனை விலை, இது ரிலேட்டடா சம் பார்க்க போறோம் ஓகேங்களா. லாபம்னா என்னங்க, நீங்க ஒரு பொருள் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்க வாங்கிட்டு வரீங்க ஓகேங்களா. நீங்க வாங்கிட்டு வந்ததோட இன்னொருத்தருக்கு அதிகமா, நான் ஒரு பேனா வாங்கிட்டு வரேன் ஓகேங்களா, நான் 5 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கிட்டு வரேன், இன்னொருத்தருக்கு நான் வந்து அதை 6 ரூபாய்க்கு விற்கும் போது அங்க என்னங்க நடக்கு, எனக்கு லாபம் தானே கிடைக்கி. நான் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இன்னொருத்தருக்கு விற்கிற அதிகமான ரேட் ஆஃப், அதனால எனக்கு லாபம் கிடைக்கும். நஷ்டம்னா என்னங்க, நான் வாங்கிட்டு வர பெண் வந்து 6 ரூபாய், நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போது 5 ரூபாய்க்கு கொடுக்கணும், அந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருக்கு, எனக்கு 1 ரூபா லாஸ் ஆயிருக்குமா. இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல உங்களுக்கு பேசிக்கா தெரியும் ஓகேங்களா. ஃபார்முலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க டே டு லைஃபோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஓகேங்களா. லாபம்ங்கிறது என்னங்க, விற்பனை விலை, விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை ஓகேங்களா. விற்பனை விலைனா நான் வந்து அவங்களுக்கு வித்தது ஓகேங்களா. அடக்க விலைனா என்னன்னா நான் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருப்பேன், அதுதான் அடக்க விலை ஓகேங்களா. அடுத்து நஷ்டம்னா என்னங்க, அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை, நான் வாங்கிட்டு வந்ததோட கம்மியா தானே அவங்களுக்கு வித்திருக்கிறேன், அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு நஷ்டம் தான் நடந்திருக்கு, அதுதாங்க. தள்ளுபடினா என்ன, குறித்த விலை, குறித்த விலைனா எம்ஆர்பி ரேட். இப்போ போய் நீங்க ட்ரெஸ் ஷாப் போறீங்க ஓகேங்களா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகும்போது அந்த ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டு எம்ஆர்பி ரேட்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஓகேங்களா. அந்த ரேட் மைனஸ் விற்பனை விலை. விற்பனை விலைங்கிறது உங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுத்துருப்பாங்களா, அந்த ரேட்டை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி ஆயிருக்குன்னு சொல்லி தெரியும் ஓகேங்களா. அடுத்து விற்பனை விலை வேணா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து விற்பனை விலை கிடைச்சிடும். அது ரிலேட்டடா சம் பார்க்கலாம் பாருங்க. விற்பனை விலை கொடுத்துட்டாங்க, அடக்க விலை கொடுத்துட்டாங்க. விற்பனை விலை வந்து 60 ரூபா, அடக்க விலை 50 ரூபாய்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, லாபம் தான் நடந்திருக்கு. இதுல இருந்து இது மைனஸ் பண்ணுங்க, 60 மைனஸ் 50 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவுங்க வரும், 10 ரூபீஸ் உங்களுக்கு லாபமா இருக்கு. எப்பவுமே விற்பனை விலை அதிகமா இருந்துச்சுன்னா அங்க லாபம் நடக்கி, விற்பனை விலை குறைவா இருந்துச்சுன்னா அங்க நஷ்டம் நடக்கும். ஒண்ணே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடக்கு விலை எச்சா இருக்குது, விற்பனை விலை குறைவா இருந்துச்சுன்னா அங்க என்ன நடக்குங்க, நஷ்டம் நடந்திருக்கு ஓகேங்களா. அப்படின்னா அடக்கு விலையிலிருந்து விற்பனை விலை மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ண என்னங்க வருது, 10 வருது, உங்களுக்கு 10 நஷ்டமா இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, நஷ்டம் கொடுத்துட்டாங்க, விற்பனை விலை கொடுத்துட்டாங்க, அடக்க விலை கேட்டுக்கிறாங்க. நஷ்டம் அங்க புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு ட்ரெஸ் கடை வச்சுக்கிறேன்னு ஓகேங்களா. நஷ்டம் வந்து எனக்கு 30 ரூபா ஆயிருக்கு, நான் வந்து விற்பனை பண்ணது 100 ரூபாய்னா நான் அடக்க விலையை எவ்வளவு வாங்கிட்டு வந்திருப்பேன்னா நஷ்டத்தையும் இந்த விற்பனை விலையை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு அடக்க விலைன்னு சொல்லி தெரிஞ்சிருமாங்க. 30 + 100 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருங்க, 130 வருதா, அவ்வளவுதாங்க அடக்க விலை ஓகேங்களா. அடுத்தது வந்து தள்ளுபடி, தள்ளுபடியோட குறித்த விலை. இது மாதிரி சம் பார்க்க பாருங்க. அடக்க விலை கொடுத்துட்டாங்க, அடக்க விலை என்னன்னு சொல்லிக்கிறாங்க 110 ஓகேங்களா. குறித்த விலை வந்து 130, தள்ளுபடி வந்து 5 ரூபீஸ் சொல்லி 5 ரூபா உங்களுக்கு அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுனால 5 ரூபா தள்ளுபடி கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. விற்பனை விலை என்னன்னு சொல்லி தெரியணும். விற்பனை விலைக்கு நான் என்ன சொன்னேங்க,
குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விற்பனை விலை தெரிஞ்சிடும். ஒரு ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி சொல்கிற பார்த்தீங்க, நீங்கள் ஒரு ட்ரெஸ் ஷாப் வச்சுக்கிறீங்க ஓகேங்களா, நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட் எம்ஆர்பி ரேட் போட்டிருப்பீங்க, அதுலேருந்து தள்ளுபடி இவ்வளோ பர்சன்டேஜ் தள்ளுபடி இல்லாட்டி இவ்வளோ ரேட் தள்ளுபடி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணித்தானே நீங்கள் விற்பனை விலை கொடுப்பீங்க. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி ஈக்குவல் டு விற்பனை விலை வருமாங்க. இப்போ 130 மைனஸ் 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 125 வருதாங்க. விற்பனை விலை நீங்கள் எவ்வளோ ரூபீஸ்க்கு விற்றுருப்பீங்கன்னா 125 ரூபீஸ்க்கு விற்றுருப்பீங்க. இதுதான் இது மாடல் சம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், விற்பனை விலை வந்து 350 ஓகேங்களா, தள்ளுபடி வந்து 50 ரூபீஸ் ஓகேங்களா, லாபம் வந்து 100 ரூபீஸ்னா குறித்த விலை கேட்டுக்கிறாங்க. குறித்த விலைக்கு என்ன பண்ணுவீங்க, எதை ஆட் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து குறித்த விலை வேணும், விற்பனை விலையுமே தள்ளுபடி ஆட் பண்ணுவீங்களா இல்லை தள்ளுபடி ப்ளஸ் லாபம் ஆட் பண்ணுவீங்களான்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்க போனால் 3 முக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அது ரிலேட்டடாக சம் பார்க்க போகிறோம். 2 ஆங்கிள் கொடுத்துருவாங்க, இன்னொரு ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இது மேக்ஸிமம் கேட்கக்கூட சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ 2 ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் 2 ஆங்கிளையும் கூட்டி 180ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. இந்த 2ஐயும் கூட்டும் போது எவ்வளோங்க வரும், 60 + 60 ஆட் பண்ணால் என்னங்க வரும், 120 வருமாங்க. இந்த 120 வந்து 180ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வரும், 60 டிகிரி வருமாங்க. இன்னொரு ஆங்கிள் 60 டிகிரி ஓகேங்களா. இது எப்படி நீங்கள் ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ணால் 60 + 60 ப்ளஸ் இன்னொரு ஆங்கிள் தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கும், ஈக்குவல் டு 3 கோணங்களின் கூடுதல் என்னங்க 180 டிகிரி. அதனால் 180 டிகிரி 60 கூட்டினா 120 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியாங்க. அடுத்தது ப்ளஸில் இருக்கிற 180 டிகிரி அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடுமா, எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி வருமா. மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோங்க வரும், 60 டிகிரி வருமா. இப்படித்தான் சம் அப்ரோச் பண்ண. அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக சொன்னேன், இந்த 2ஐயும் கூட்டுங்க, இந்த 2ஐயும் கூட்டி வர ஆன்சரோட 180லேருந்து மைனஸ் பண்ணுங்கன்னு. இந்த 2ஐயும் கூட்டினா எவ்வளோங்க வருது, 160 டிகிரி வருதா. 160 டிகிரி வந்து என்ன பண்ணீங்கன்னா 180 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணுங்க. 180 டிகிரி மைனஸ் 160 டிகிரி மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வருது, 20 டிகிரி வருதாங்க. இந்த ஆங்கிள் 20 டிகிரி ஓகேங்களா. 6th வந்து செகண்ட் டைமில் இருந்த எல்லா சம்முமே நம்ம சால்வ் பண்ணிட்டு ஓகேங்களா. இவ்வளவுதான் இருக்குது இந்த புக்கில் ஓகேங்களா. செகண்ட் டைமில் உங்களுக்கு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போனால் 6th third டைமில் உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன தெரியணும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பேசிக் வீடியோ எல்லாத்தையும் கம்பல்சரி நல்லா நீட்டாக என்னால் எந்த அளவுக்கு பொறுமையாக நீட்டாக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக சொல்லி கொடுத்தா உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் ஓகேங்களா. இதே போல் வரக்கூடிய அப்கமிங் டேஸில் நம்மளோட சீரீஸ் கண்டினியூஸாக பாருங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.